இப்படி பிடிச்சி எழுதணும்னா என்னதான் எழுதணும் ஸ்ட்ரெயிட்டா வருமா, மறக்கவே மறக்காதான். சில பேர் நான் பாத்திரம் இப்படி பிடிப்பாங்க, மூணு பிடிச்சிட்டு எழுதுவாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பிடிச்சி இப்படி எழுதுறவங்க இருக்காங்க, இப்படியும் பிடிச்சி எழுதுவாங்க, இப்படி 3 விரல் எழுதுவாங்க. அவர் வந்து இந்த 2 விரல் தான். ஸோ ஆள்காட்டி விரல் அப்படின்றது குரு விரல். ஸோ இந்த குரு விரல் நல்லா அழுத்தமா பதிகிற மாதிரி வச்சு, இது வெற்றியை தர விரல். ஸோ இந்த 2 விரலுக்கு நடுவில் வச்சு எழுதும் பொழுது நல்லாவே மாற்றங்கள் இருக்கும். அதே போல இந்த 2 காம்போ பசங்களோட இதுக்காக, அதாவது சரஸ்வதி பூஜைன்ற போது ஒரு குழந்தை எடுத்து போய் ஸ்கூல்ல சேர்க்கறது, அப்பதான் ஆனா அப்படின்னு ஆரம்பிச்சு விடுவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய புது புது விஷயங்கள் பண்ணும் பொழுது அந்த சரஸ்வதி பூஜையை தான் மெயினா இது பண்ணுவாங்க. ஸோ நம்ம சைட்ல இது கொடுக்கும் பொழுது இந்த சரஸ்வதிக்குன்னே ஒரு மந்திரம் இருக்கு, அதுவும் நீல சரஸ்வதி மந்திரம். அது ரொம்ப சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும். ஒரு நாளைக்கு 54 தடவை அந்த குழந்தை சொல்லலாம். அப்படி குழந்தை சொல்ல முடியல அப்படின்னா அந்த பெற்றோர் சொல்லலாம். ஸோ இந்த பெண்ணை வச்சுட்டு அந்த குழந்தைக்காக வேண்டி 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 டெய்லி இந்த பெண் எழுதுனா செக் பண்ணிக்கிட்டோம், ஏன்னா எக்ஸாம் டைம்ல கொடுத்து விடுறது இல்லையா. ஸோ அதனால ஒரு தடவையாவது அந்த குழந்தையோட பேரை ஓம் அந்த குழந்தை பெயர் போற்றி அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டோம். ஸோ ரீஃபில் காணியா கூட ரீஃபில் வாங்கி வச்சுட்டு அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதுல மாதிரி அந்த 54 தடவை அந்த குழந்தைக்காக அந்த நீல சரஸ்வதி மந்திரம் சொல்லிட்டு இந்த மாதிரி நான் சொன்ன இந்த மெத்தட்ல இந்த ஆள்காட்டி விரல் நல்லா இதுல பதிகிற மாதிரி இந்த இது வச்சு எழுதணும். அது பிராக்டிஸ் பண்ண வந்துடும். அந்த குழந்தைய அதே மாதிரி பிராக்டிஸ் பண்ண சொல்லிட்டோம்னா அந்த குழந்தை என்ன படிச்சதோ மறக்கவே மறக்காது. அந்த